ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் கோபி 65 நான் எப்படி பண்ணுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு 2 ஆனியன் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 டொமேட்டோஸ் பிளான்ச் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கேஷ்யூஸும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனாக சாப் பண்ணணும் அவசியம் இல்லை. பிளான்ச் எப்படி பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது பாயில் ஆகும்போது 2 டொமேட்டோஸும் கொஞ்சம் சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் வச்சா போதும். அந்த ஸ்கின் வந்து அப்படியே கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஆற வச்சுட்டு ஸ்கின் பீல் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் அதை சாட்டே பண்ணுங்கள். ரொம்ப வந்துட்டு நமக்கு ஃப்ரை ஆகணுன்ட்டு இல்லை, லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ நீங்கள் இப்போ கூட வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ சாப் பண்ணி வச்ச டொமேட்டோஸ் அண்ட் கேஷ்யூஸையும் சேர்த்து வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஆயிலே அப்படியே ஃப்ரை பண்ணலாம். இது கூடயே நம்ம மசாலாஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஆயிலே நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். முன்னாடியே நம்ம சால்ட் ஆட் பண்ணதுனால நான் இப்போ சால்ட் ஆட் பண்ணல, கடைசியாக நம்ம பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வந்து இந்த ஆயிலே இந்த மசாலாஸோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஆக்சுவலாக ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. ஸோ இந்த வதக்குறது மட்டும்தான் நமக்கு ஒர்க் இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ட். ஸோ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு நம்ம பன்னீர் வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு பவுலில் நான் இப்போது 200 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதோட காரம் வந்து அந்த பன்னீரில் இறங்கணுன்றதுக்காக. கூடவே ஒரு ½ லைம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், லைம் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி இந்த பன்னீரை வந்து நீங்கள் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஹார்டாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பன்னீர் வந்து உடஞ்சிரும். இந்த ப்ராசஸ் ரொம்பவே முக்கியம். சில்லி பவுடர் அண்ட் லெமனோட ஃப்ளேவர் தான் பன்னீரோட டேஸ்ட்டையே என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ வந்து இதுக்கு ரெஸ்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் வந்து விட்டுருங்க. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதை அப்சார்ப் பண்ணிக்கும். பன்னீர் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்க அந்த டைமில் நம்ம கடாய் வச்சுட்டு ஒரு ½ கியூப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பட்டர் தான் டேஸ்ட்டே. ஸோ நீங்கள் பட்டர் வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் நிறைய பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் லோவில் வச்சுக்கோங்க, ஏன்னா பட்டர் சீக்கிரமாக பேர்ன் ஆகிடும். அப்படி உங்களுக்கு பேர்ன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் லைக் பே லீஃப் அண்ட் பட்டை, கிராம்பு, உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது பேர்ன் ஆகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அந்த வாட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் சப்பாத்தி அதுக்கெலாம் நீங்கள் வந்துட்டு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் புலாவுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக செய்கிறதுனால கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு இது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. இந்த டைமில் உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேணும்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து உப்பும் காரம் ரெண்டுமே கம்மியாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. பன்னீர் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த பட்டர் எல்லாம் அப்படியே சைடில் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து மேத்தி லீவ்ஸ் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். மேத்தி லீவ்ஸ் வந்து மஸ்ட்டு பன்னீர் டிஷ்லலாம். ஸோ நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் நீங்கள் வந்துட்டு இதில் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து மேத்தி லீவ்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறீங்க. அதுவும் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டால் தான் அதோட ஸ்மெல் வந்து நல்லா வந்துட்டு கிரேவியில் வந்துட்டு இறங்கும். ஸோ இப்போ நான் மேத்தி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப போட வேண்டாம். லைட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைக் கிரேவியோட திக்னஸும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீம் வந்து இந்த கிரேவியோட ரிச்னஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். இன்கேஸ் இந்த க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேஷ்யூவை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். பட் க்ரீம் வந்து ப்ரிஃபரபிள். ஸோ க்ரீம் ஆட் பண்ண உடனேவே அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் ஆரஞ்ச் கலரில் இருக்குது. ஆக்சுவலாக பன்னீர் பட்டர் மசாலாவோட கலர் வந்து ஆரஞ்ச் கலர் தான். வெளியிலலாம் ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா கலருக்காக ரெட் கலர் ஆட் பண்ணி தருவாங்க விச் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ இதுதான் ரியல் கலர். நீங்கள் கலருக்காக எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ். இது ஒரு 1 மினிட் நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். யம்மி பன்னீர் பட்டர் மசாலா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக வந்துட்டு பட்டர் வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த கிளேஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோபி 65 செய்கிறதுக்கு காலிஃப்ளவரை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நல்ல ஹாட் வாட்டர் வந்துட்டு அது காலிஃப்ளவர் வந்து முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் டர்மரிக் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ தட் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் அது வந்து போயிடும். நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா காலிஃப்ளவர் ரொம்ப சாகி ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அது வந்து கிறிஸ்பியாக இருக்காது. தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாஃப் லெமன் ஜூஸ் அண்ட் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு இதை நீங்கள் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் கோபி 65 ரெடி. இந்த 2 டிஷ்ஷுமே பீஸ் புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக நான் செஞ்சுருந்தேன். டைம் ஆனதுனால நான் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். பட் பிளேட்டிங் பண்ணும்போது எடுத்த பிக் நான் வேணால் கடைசியில் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். பாய்.